இப்போ நீங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு 5வது நாளா இந்த பிரச்சாரம் இன்னைக்கு வந்து நடக்குது. இது வந்து ஒரு புகழ்பெற்ற எம்சி சாலை இது. இந்த புகழ்பெற்ற எம்சி சாலை வந்து சென்னைக்கே ஒரு பெரிய ஐகான் இது. 2னா 1 டி நகர் சொல்லுவாங்க, இங்க சொல்லுவாங்க எம்சி ரோடு, 3 புரசவம் சொல்லுவாங்க. எல்லா இடத்துக்காட்டிலும் நம்ம எம்சி ரோடுக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா, ஏழை எளிய நடுத்தர மக்கள், உயர்தரப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் உண்டான அந்த வந்து துணிமணிகள் வந்து கிடைக்கும். வியாபாரிகளை பார்த்தீங்கன்னா, நான் 25 வருஷம் எம்எல்ஏ அந்த அமைச்சரான காலத்துல அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துருவேன். எந்த இடையூறும் அவங்களுக்கு கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க சுபிட்சமா. ஆனா இப்ப எல்லா வியாபாரிகளும் பார்த்தீங்கன்னா, அவங்க முகத்துல ஒரு கவலை தோய்ந்துருக்குது. என்னன்னா, அவங்க எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகி போச்சு. வியாபாரம் வருமானம் போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இந்த சைடு தூசு தும்மு எல்லாமே போட்டு ஆஸ்மா அந்த மாதிரி பிரச்சனை வருது. தேவையில்லை இந்த இடத்துல ஸ்மார்ட் சிட்டி. இது என்ன ரோடே பார்த்தீங்கன்னா 60 அடி தான் இருக்கு. இதுல 15 அடி பிளாட்ஃபார்ம் போட்டு 30, மீதி எவ்வளவு இருக்கும்? 30 அடி இருக்கும். 30 அடியில எந்த இது போகும் சொல்லுங்க? போக்குவரத்து வண்டி போக்குவரத்து. நான் வந்து எம்எல்ஏவா அமைச்சரா இந்த காலகட்டத்தில் பஸ்ஸே விட்டேன் நான். ஸோ அந்த அளவுக்கு வந்து எங்க இருந்தாலும் வந்து அந்த பேருந்துல வந்துட்டு இங்க வந்து அவங்க துணிமணிலாம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இப்போ வந்து பண்டிகை நாள்ல குறிப்பா தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் இதெல்லாம் அவ்வளவு கூட்டங்கள் இருக்கும். குறைஞ்சி போச்சு. இப்போ கேட்டு பாருங்க, இப்ப நீங்க பேட்டி எடுத்து பாருங்க, அவங்கள யாராவது கிட்டத்தட்ட ஒரு 100% வியாபாரம், ஒரு ஆளுக்கு 100 ரூபா வியாபாரம் ஆச்சுன்னா இப்போ 20% மேல 20 ரூபா ஆகுது. அவ்வளவுதான் நான் சொல்ல, அவரே சொல்றாரு 20 ரூபா ஆகுது. எப்படி அவங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வரி கட்டணும், அப்புறம் வந்து லேபருக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வாடகை கட்டணும், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இது இவ்வளவு பிரச்சனைகளை பத்தி எதுவுமே கவலைப்படாம ரோடை மட்டும் கமிஷனுக்காக கொத்தி போட்டு 18 மாசத்துல முடிக்க வேண்டிய விஷயத்த இத்தனை மாசம் 5 வருஷம் கூட முடியல. அவங்களுடைய வேண்டுகோள் என்ன சார்? இந்த ஸ்மார்ட் சிட்டி தேவையில்லை சார். ஸ்மார்ட் சிட்டி தேவையில்லையா? உங்க ரெண்டு கருத்து தான் என் கருத்து. நீங்க தேவையில்லைன்னா தேவையில்லை. அதனால முதல்ல வந்தோன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை டிராப் பண்றது, கைவிடுறது சரிதானே? அவங்க கேட்கறது என்ன? பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு பண்ணி கொடுங்க, பண்ணி தரோம். 2வது பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வராங்க, இவங்க கடையில் வேலை செய்யறவங்களுக்கும் சரி, அதே போல வெளில இருந்து வரணும், குடித்து தண்ணி வேணும், அந்த ட்ரிங்கிங் வாட்டர். 2வது ஒரு அவசரமா இயற்கை உபாதை வந்துடும், அந்த நேரத்துல வந்து பப்ளிக் டாய்லெட் தேவை இருக்கு. அது வந்து ஒரு நவீன டாய்லெட், பப்ளிக் டாய்லெட், நல்ல சுத்தமான டாய்லெட் வந்து கட்டி கொடுத்து ஏற்படுத்தணும். 2வது வந்து கொஞ்சம் உட்கார்றதுக்கும் அங்கங்க கொஞ்சம் வந்து ஷெல்டர்ல மாதிரி பண்ணி தரப்படும். பார்க்கிங்கும், ட்ரிங்கிங் வாட்டரும், கழிப்பிடம் வசதியும் மெயின். மரங்கள் வேற வெட்டிட்டாங்க நிழலையில. அவங்க கருத்து கேட்டு எங்கெங்க மரம் நடணுமோ அவங்களை கேட்டு எங்கெங்க வைக்கலாமோ அந்த மரத்தை நடுவோம். ஸோ இப்போ பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து நான் வந்ததே ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க வந்தோன்னா அவங்க வாழ்க்கையில இப்போ வந்து ஒரு திருப்பு முனை வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அது பாருங்க எல்லாம். ஏன்னா வித்தியாசம் பாக்குறாங்க. 5 வருஷம் 25 வருஷம் எந்த பிரச்சனை இல்லாம 5 வருஷத்துல அனுபவப்பட்டோமா, இனிமே தேவையில்லை டிஎம்கேன்ற அளவுக்கு ஆயிடுச்சாங்க. இந்த எம்சி ரோடு பிரச்சனை திமுகவுக்கு யமனாதான் முடியாது. ஏன்னா சாதாரண இல்ல, 10,000 குடும்பம் மொத்தம் வேலை செய்யறவங்க வந்து ஓனர் வந்து 10,000 குடும்பம். அவங்க ஓட்டெல்லாம் டிஎம்கே கண்டிப்பா வரப்போறது கிடையாது. ஓகே, வேற என்ன? இல்லைங்க, அதுதான் இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து பிளாட்ஃபார்ம் அகலப்படுத்தணுமா நான் கேட்கிறேன். எவ்வளவு லென்த் இருக்குது? டி நகர்லாம் அகலமா இருந்தது, டி நகர்ல அகலமா இருந்தது, எம்சி ரோடு அகலமா இருக்காது. இதுல போய் 5 அடினா எப்படி இருக்கும்? அதனால எது அவசியமோ அதுதான் ஒன்னே சொல்றேனே, கன்சல்டேஷன் ஆஃப் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதுதான் மீட்டிங். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வியாபாரி, பெருங்குடி மக்கள், பொதுமக்கள், வணிகர்கள், இவங்களை கலந்து ஆலோசி அவங்க எப்படி கேட்கறாங்களோ அது மாதிரி தான் செய்ய முடியும். ஆனா ஸ்மார்ட் சிட்டி தேவையில்லை எங்களுக்கு. அது உண்மையிலே சொல்றேன், மான ரோஷம் சூடு சொன்னா என்கிட்ட விவாதிக்க தயாரான்னு கேட்கிறேன் நான். 18,000 கோடி நான் கொண்டு வந்தது நிதி அமைச்சர். இந்த நிதி அமைச்சர் நான் பிறந்தது வட சென்னை. அந்த வட சென்னை பிறந்த ஒரு பாசத்துல நான் நிதி அமைச்சர் அந்த காலகட்டத்துல நான் பிறந்த மண்ணுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிசை மாற்று வாரியம், கழிவுநீர் அகற்று வாரியம், குடிநீர் அகற்று வாரியம், அதுக்கப்புறம் வந்து இது சிஎம்டிஏ, அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் ஒரு 5-6 துறையெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு துறைக்கும் இவ்வளவு பணம் ஒதுக்கி மொத்தம் வந்து 5 வருஷத்துல பண்ணணும் 18,000 கோடி. அந்த 18,000 கோடி நீ ஒதுக்கிறேன். யார் எனக்காக ஒதுக்குன 18,000 கோடி?
வடசென்னை வளர்ச்சிக்கு ஒதுக்கணும். நான் கேட்கிறேன், ஒரு வெள்ளரிக்கை நான் ஒதுக்குற 18,000 கோடிக்கு இந்த 5 வருஷத்துல எவ்வளவு செஞ்சீங்க? இதே எங்காச்சும் 2021 இருந்து 2026 தொடர்ந்து இருந்தா அந்த 18,000 கோடி செலவு பண்ணியிருந்தோம்னா இந்நேரம் எப்படி இருக்கும்? இந்த ஸ்மார்ட் சிட்டி தேவையில்ல, ரோடு பல வழக்க போட்டிருப்போம், கழிப்பிடம் கட்டிருப்போம், குடிநீர் வசதி செஞ்சிருப்போம், பார்க்கிங் வசதி செஞ்சிருப்போம், எம்சி ரோட்ல எல்லாம் பண்ணியிருப்போம். ஸ்மார்ட் சிட்டியே தேவையில்லை. ஆனா அந்த 18,000 கோடி எங்க போச்சு? இப்போ அதை ஏன் செலவு செய்யல? அப்போ வந்து வளர்ச்சி திட்டம்னு கொண்டு வந்து அந்த கான்செப்ட் அதை கொண்டு வந்தது யாரு? இது அதிமுக அரசு ஜெயிக்குமாறு தானே மண்ணின் மைந்தன் என்ற அடிப்படையில் கொண்டு வந்தான். அதை வந்து அப்படி உருக்குலைச்சிட்டீங்களே அந்த திட்டத்தை. வேற என்ன கேள்வி இருக்கு? மண்ணுக்குள்ளவா? எல்லாமே ஒரு காலத்துல மண்ணுக்குள்ளதானே போவாங்க. எல்லாரும் ஒரு காலத்துல மண்ணுக்குள்ளதான். யார் முடி மண்ணனா இருந்தாலும் பிடி சாம்பல் தான், முடி மண்ணனா இருந்தாலும் பிடி சாம்பல் தான். இறந்தவனும் சுமந்தவனும் இறந்துட்டான், அது இருப்பவனு எண்ணி பார்க்க மறந்துட்டான். சரிதானே? இதான் வாழ்க்கை. கனிமொழி சொல்லுங்க. நான் செய்யலன்னு சொன்னா அவரை பார்த்து எல்லாம் வந்து இவர் எப்படிப்பட்டவர், இருக்க வேண்டிய இடம் எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்பாங்க, எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்பாங்க. அதுதான் நான் ஒரே பதில் சொல்றேன். நான் செய்யலன்னு சொன்னா வேணா வந்து ப்ளஸ் வாங்க, வரிசையா சொல்ல டைம் இல்லை. எம்எஸ் நகர் வீடு கட்டி கொடுத்தது, மூலவரத்தில் வீடு கட்டி கொடுத்தது, செடி தோட்டத்தில் நான் கட்டின வீடு இப்போ அதை இடிச்சிட்டாங்க. அதை கட்ட போறாங்க, அதை கட்டுறேன்னு சொல்லி அதை இழுத்துட்டாங்க. கிழக்கு கலச்சி வீடு கட்டி கொடுத்தது, மேற்கு கள்ளச்சாலை வீடு கட்டி கொடுத்தது, சிங்காவல் நகர்ல வீடு கட்டி கொடுத்தது, திருவள்ளூர் நகர்ல வீடு கட்டி கொடுத்தது, அதுக்கப்புறம் ஜிஎம்பில வீடு கட்டி கொடுத்தது, ஜீவரத்னம் சாலையில வீடு கட்டி கொடுத்தது, கரிமேடு காலனியில் வீடு கட்டி கொடுத்தது, பிஷப் லேண்ட்ல வீடு கட்டி கொடுத்தது. அடிக்கினே போக முடியும். இதை போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை கூட மறைக்கலாம், சூத்துல பூசணிக்க கூட மறைச்சிடலாம். இவ்வளோ இமயமலை மாதிரி பண்ண ஒரு விஷயத்த சும்மா சர்வசாதாரணமா சொல்றாருப்பா இவரு. நான் சொல்றேன், இவரு வந்து நிதானமா இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது மட்டும் அவரை வந்து செக் பண்ணிடுங்க. ஓகே.